வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்த குடும்பத்தில் மற்றுமொரு மோசடி முறைப்பாடு. ஆயுதம் ஏந்த தயாராகும் முன்னாள் கிளர்ச்சிக்குழு. அர்ச்சுனா பகிரங்கம். கத்திமுனையில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை மிரட்டி தங்க நகைகள் கொள்ளை. புற்றுநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து தொடர்பில் சிஐடியில் முறைப்பாடு. அலைக்கழிக்கும் அரச பேருந்தால் மருதங்கேணியில் மக்கள் குழப்பம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. அருட்தந்தை தாக்குதல் விவகாரம். கொழும்பு ஆயர் இல்லம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. கொழும்பு முன்பள்ளி ஆசிரியர்களின் வேதனம் அதிகரிப்பு. திரிபோசா சத்துமாவை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கவலை வெளியிட்டுள்ள அதிகாரிகள். இலங்கையர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகிலுள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. 2013 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிரந்தி ராஜபக்சவின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக சிறிலிய கணக்கிலிருந்து 350 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரிய வந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலானது ஒரு ஊழல் மோசடி என சந்தேகிப்பதால் இது குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஊழலுக்கு எதிரான அமைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆட்களை சேர்த்து அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை ஆரம்பித்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க அரசாங்கத்தில் இருக்கும் கட்சியொன்று திட்டமிட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி கூறியுள்ளார். இந்த செயற்பாடுகள் 2028-29 ஆண்டுகளில் மக்களுக்கு தெரியவரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியிருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், எங்களுக்கு தெரியாது இவர்களின் திட்டம் என்னவென்று, ஆனால் மக்கள் இவர்களை வெறுக்கும் போது 88-89 ஆண்டுகள் போல் ஆயுதம் தூக்குவார்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் 2027-28 அதை நாங்கள் பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் 159 உறுப்பினர்களில் 2029 ஜேவிபியில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டார்கள். இவர்களின் இந்த செயற்திட்டங்களால் இது கட்டாயம் நடக்கும். மக்கள் அரசாங்கத்தை வெளியேற்றும் போது இவர்கள் மக்களுக்கு எதிராக கட்டாயம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது நிச்சயமாகும். அவையின் உள்ளும் வெளியிலும் இவர்களின் நடத்தைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 மாடி வீட்டிற்குள் கருப்பு நிற உடை அணிந்து கருப்பு நிற துணியால் முகத்தை மூடிய 5 பேர் கொண்ட கும்பல் கத்தி மற்றும் கோடாரி முனையில் தம்பதியினரை மிரட்டி கிட்டத்தட்ட 4 மில்லியன் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்து பின்னர் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துருக்கிரிய போர்லுகுட சாலையில் உள்ள வீடொன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. திருடப்பட்ட தங்க பொருட்களில் 13 பவுன் எடையுள்ள 8 தங்க வளையல்கள், ஒரு தங்க மோதிரம் மற்றும் வைரம் பதித்த தங்க மோதிரம் ஆகியவை அடங்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டின் மேல் தளத்தில் உள்ள படுக்கை அறைக்குள் 10:30 மணியளவில் நுழைந்த கொள்ளையர்கள் கத்தி மற்றும் கோடாரியை கொண்டு படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் கைத்தொலைபேசிகளை திருடி நாற்காலியின் மெத்தையின் அட்டையை அகற்றி அதில் அனைத்தையும் வைத்து எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் என விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. வீட்டின் தரைத்தளத்தில் உள்ள சமையலறை ஜன்னலின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துருக்கிரிய போலீஸ் பொறுப்பதிகாரி பெர்னாண்டோ உள்ளிட்ட குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புற்றுநோய் சிகிச்சைக்காக 40 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் சந்தையில் பதிவு செய்யப்படாத தரமற்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறி இதுகுறித்து விசாரணை நடத்துமாறு நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சுயாதீன தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் வைத்தியர் சமல் சஞ்சீவ ஆகியோர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளனர். புற்றுநோய் வைத்தியசாலையில் மாத்திரம் சுமார் 40 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளிகள் அதிக விலை கொடுத்து வெளிச்சந்தையில் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதாக வைத்தியர் சமல் சஞ்சீவ சுட்டிக்காட்டியுள்ளார். சந்தையில் கிடைக்கும் பல மருந்துகள் பதிவு செய்யப்படாதவை என குறிப்பிட்ட அவர், அந்த மருந்து போத்தலுக்குள் இருப்பது சாதாரண நீரா, உப்பு நீரா அல்லது பாக்டீரியாக்களா என்பது எங்களுக்கு தெரியாதென தனது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் தரம் மற்றும் அவற்றின் பதிவுகள் உறுதி செய்யப்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இங்கு வலியுறுத்தியுள்ளார்.
பருத்தித்துறையிலிருந்து 8:30 மணியளவில் மருதங்கேணிக்கு வருகை தரும் அரச பேருந்து மக்களை நீண்ட நேரம் காக்க வைத்து அலைக்கழிப்பது தொடர்பாக மருதங்கேணியில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பருத்தித்துறையிலிருந்து கேவில் நோக்கி காலை 8:30 மணியளவில் புறப்படும் அரச பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மருதங்கேணி பகுதிக்கு வருகை தந்து அங்கே 40 நிமிடங்களுக்கு மேலாக தரித்து நிற்கிறது. இதனால் உரிய நேரத்துக்கு செல்ல வேண்டிய மக்கள், வேலையாட்கள், மாணவர்கள் பாதிப்படைவதாக கூறப்படுகிறது. நேரத்தை கடைபிடிக்காமல் தான் தோன்றித்தனமாக மக்களை அலைக்கழிக்கும் அரச பேருந்து மீது நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் பயணிகள் பலமுறை கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் இதுவரையில் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் நேற்றும் அதே அரச பேருந்து மருதங்கேணி பகுதியில் பல நிமிடங்கள் தரித்து நின்றதால் மக்கள் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் வடமராட்சி கிழக்கின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியான கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மார்ச் மாதம் 23ஆம் திகதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கு முன்னர் இவ்வழக்கு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இவ்வழக்கை விசாரிப்பதற்கான 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் பெயரிடப்படாத காரணத்தினால் வழக்கு மார்ச் 23ஆம் தேதி மீண்டும் அழைக்கப்படும் என மேல் நீதிமன்ற பதிவாளர் அறிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோரை பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்கள் கோராமல் விடுவித்து விடுதலை செய்யுமாறு கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரித்த உயர் நீதிமன்றம் பிரதிவாதிகளை விடுவித்து விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்து உரிய வழக்கை மீண்டும் அழைத்து பிரதிவாதிகள் தரப்பு சாட்சிகளை அழைத்த பின்னர் தீர்ப்பொன்றை வழங்குமாறு குறித்த வழக்கை விசாரித்த 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கமைய இவ்வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கத்தோலிக்க பாதிரியாரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கொழும்பு மறைமாவட்ட ஆயர் இல்லம் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு மறைமாவட்ட ஆயர் இல்லத்தின் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதாவது, அருட்தந்தை ஒருவரை கடந்த 25/1/2026 தாக்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக கூறியுள்ளார். கம்பகா போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்ட அருட்தந்தை மிலன் பிரியதர்சனவின் சார்பாக இந்த அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படுவதாக அருட்தந்தை பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் அதிகாரிகள் பாதிரியாரை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். போலீசார் எந்த உத்தரவையும் பெறவில்லை என்று அருட்தந்தை பிரியதர்சன வலியுறுத்திய போதிலும் போலீசாரின் உத்தரவை மீறியதாக அருட்தந்தை மீது குற்றம் சாட்டியுள்ளனர். அருட்தந்தை பிரியதர்சன தற்போது நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசாரே ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்களால் எவ்வாறு சமூகத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என்று அருட்தந்தை பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு மாநகர சபையினால் நிர்வகிக்கப்படும் முன்பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் மாதாந்த வேதனத்தை 10,000 ரூபாவால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இந்த வேதன உயர்வு நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 20,000 ரூபாயாக இருந்த முன்பள்ளி ஆசிரியர்களின் மாதாந்த வேதனம் இனிவரும் காலங்களில் 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். அதேவேளை கொழும்பு மாநகர எல்லைக்குள் அமைந்துள்ள அனைத்து மதங்களையும் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலைகளுக்கு வழங்கப்படும் மாணவர்களுக்கான காலை உணவு கொடுப்பனவு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நகரில் உள்ள ஆசிரியர்களை ஊக்குவிப்பதற்கும் மாணவர்களுக்கான நலன்புரி உதவிகளை மேம்படுத்துவதற்குமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பாலித நாணயக்கார தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலவச திரிபோசா பல மாதங்களாக சில பிராந்திய சுகாதார அதிகாரி அலுவலகங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தேவையை பூர்த்தி செய்யும் அளவு விநியோகத்தை வழங்க முடியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளம் போதுமான அளவு இல்லாததே இதற்கு காரணம் என்று இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க கூறியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் 480 மெட்ரிக் டன் சோளத்தை
இறக்குமதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அண்மையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சரவை ஒப்புதல் நிலுவையில் உள்ள நிலையில் 2000 மெட்ரிக் டன் சோளம் 3 வாரங்களுக்கு மேலாக சுங்க சாவடிகளில் தேங்கி நிற்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் தனது நிறுவனம் கோரிய அளவில் 300 மெட்ரிக் டன் மட்டுமே பெற்றதாகவும் இது தேவையை பூர்த்தி செய்யும் அளவு திரிபோசாவை உற்பத்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் உற்பத்தி செய்யப்படும் திரிபோசாவை விநியோகிப்பதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் போக்குவரத்துக்கு போதுமான லொரிகள் இல்லாமையே இதற்கு காரணம் என்றும் இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் வயது வந்தோரில் சுமார் 30% மனநல பிரச்சினைகளை கொண்டுள்ளனர் என வயது வந்தோருக்கான உளவியல் நிபுணரான வைத்தியர் மதுஷானி டயஸ் கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் முதியோர் எண்ணிக்கை மிக வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அதற்கேற்ப முதியோர் எதிர்கொள்ளும் மனநல பிரச்சினைகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லாததால் பல பிரச்சினைகள் எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வது அதிகரித்து வருவதால் நம் நாட்டில் வாழும் முதியோர் சமூகமும் இந்த அறிகுறிகளுக்கு ஆளாக நேரிடுவதாக குறிப்பிட்டுள்ளதுடன் வெளிநாடுகளில் வசிக்கும் பிள்ளைகள் முடிந்தவரை தங்கள் பெற்றோருடன் காணொலி அல்லது தொலைபேசி உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மனநல பிரச்சினைகள் ஒரு பெரிய சுகாதார பிரச்சினையாக மாறியுள்ள போதிலும் சரியான பாதுகாப்பு முறைமை இல்லாதது ஒரு பிரச்சினையாகும் என்று வயது வந்தோருக்கான உளவியல் நிபுணர் டாக்டர் மதுஷானி டயஸ் தெரிவித்துள்ளார். முதியவர்கள் தனியாக வாழும்போது தொடர்ந்து பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது சமூகத்திடமிருந்தோ போதுமான ஆதரவு கிடைக்காத மனநல பிரச்சினைகளை தீர்க்க ஒரு சரியான அமைப்பை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.